இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம். ராம் வணக்கம். வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜி. ராஜி, ஹவுஸ் யுவர் டே ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ராம். நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்னோட முகத்தை பார்த்து, நான் சிரிச்ச முகமாக பார்த்து எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அந்த டேயில் யாராவது காலையிலே கடுப்பேற்றிட்டாங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஏதாச்சும் திட்டுவாங்க, இல்லை அந்த டே சரியாக அமையாது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ உங்களோட ஸ்மைலி ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். அதே காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு குழந்தை பக்கத்தில் இருந்து அப்படியே ஸ்மைலியாக சிரிச்சா அந்த டே எப்படி போகும்? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டென்டல் ஹெல்த் கேர் மந்த் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக குழந்தைங்களுடைய பற்கள் அதை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், அந்த வரிசை எந்த அளவுக்கு முக்கியம், ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி அழகான ஸ்மைல் வேணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தை சிரிக்குது, அதை நம்ம அனுபவிக்கணும்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ண போகிறோம்? வழக்கமாக எப்பயுமே என்ன பண்ணுவோம்? உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு முத்திரையோடு ஆரம்பிச்சிடலாமா? பார்க்கலாம். வணக்கம். விரல்களே மருத்துவர் எனும் நலம் பெறும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சமுத்திர முத்திரை. சமுத்திர முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பெண்களுக்கான ஒரு சிறப்பு முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்த்தன்மை சமநிலைப்படுத்தும். நம்ம உடம்புல 70% மேலே நீர் இருக்கிறது. உடம்புல 70% மேல் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறது. இந்த நீர்த்தன்மையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் நடந்தால் கூட உடம்பானது பலவித துன்பங்களுக்கு ஆளாகும். அப்போ இந்த நீர்த்தன்மையை சமநிலை செய்வதற்கு இந்த சமுத்திர முத்திரை உபயோகமான ஒன்று. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலும் இந்த மாதிரி நீர் சுருக்கி முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரை செய்யணும். இந்த நீர் சுருக்கி முத்திரை செஞ்சுட்டு அப்படியே இடது கையினுடைய 3 விரல்கள் மேல் வலது கையினுடைய 3 விரல்களை கொண்டு வச்சு மடியில் அப்படி வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் சமுத்திர முத்திரை. சரிங்களா? இந்த சமுத்திர முத்திரை செய்வதன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக அமையும். 2வது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்றைக்கு எல்லாருக்குமே இந்த நீர்க்கட்டிகள் ஒரு குறைபாடு இருக்குது. நீர்க்கட்டிகள் குறைவதற்கு இது முதல் முத்திரையாகவும், இதற்கு அடுத்தது யோனி முத்திரையும் சூரிய முத்திரையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா முழுமையான நிவாரணம் கிடைக்கும். இப்போ இந்த சமுத்திர முத்திரையினுடைய பலன்கள், தனிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை சரி செய்யப்படும், சமநிலைப்படுத்தப்படும். அடுத்தது, பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்கம் குறையும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் சுருங்கும். இந்த 3 பலன்களும் மிகவும் முக்கியமான பலன்களாக நீங்கள் கொள்ள வேண்டும். இந்த முத்திரை செய்வதனால் நமக்கு அற்புதமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. உங்களுடைய 2 கைகளிலும் நீர் சுருக்கி முத்திரை செய்யணும். நீர் அப்படின்றது நம்மளுடைய சுண்டு விரல். அதை மடித்து உள்ளங்கையில் வைத்து இந்த மத்திய பகுதியில் பெருவிரல் வைக்கணும். இது நீர் சுருக்கி முத்திரை. இதை செஞ்சுட்டு இடது கையினுடைய இந்த விரல்களின் மேல் வலது கையினுடைய விரல்களை இப்படி வைத்து மடி மேல் கைகளை வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது சமுத்திர முத்திரை. பொதுவாகவே நம்மளுடைய பாரம்பரியத்தில் பலவிதமான மருத்துவ முறைகள் நம்மக்கிட்ட பரவி இருக்குது. இதில் நம்ம குறிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எந்த ஒரு மருத்துவ முறைக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மூலிகைகள் தேவைப்படும். அதே போல் நம்ம வேறு எந்த ஒரு மருத்துவ முறைக்கு போனாலும் அதற்குண்டான ஒரு பொருட்கள் தேவை. ஆனால் இந்த விரல்களே மருத்துவர் அப்படின்ற ஒரு சூத்திரத்தில் மட்டும்தான் எந்த ஒரு உபகரணங்களும் தேவையில்லை. சுயமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விரல்களை பயன்படுத்தி நாம் தீர்வுகள் காண முடியும். இப்போ இந்த சமுத்திர முத்திரையினுடைய பலன்கள் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இதுக்கு சில உதவி செய்யக்கூடிய மூலிகைகளையும் இந்த பெண்கள் தெரிந்து வைத்து கொண்டால் நல்லது. பெரும்பாலும் இந்த அதிக உதிரப்போக்கு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி முருங்கை பூவும் ஒரு 50 ml தேங்காய் பாலும் எடுத்து அரைச்சி அதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா அந்த பெரும்பாடு என்ற அதிக உதிரப்போக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். இப்போ நகரத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் முருங்கைப்பூ கிடைக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் அதை லேசாக வறுத்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த சோம்பு கஷாயம் உங்களுடைய ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அதிக உடற்பருமனை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. இந்த சமுத்திர முத்திரையோடு சேர்ந்து நீங்கள் அதையும் செய்யணும். அதாவது கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா, குடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா அதிக உதிரப்போக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்தது, இந்த உடற்பருமன் என்ற ஒரு பெரும் வியாதியும் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இப்படி ஒவ்வொரு முத்திரையும் நாம் கற்றுக்கொள்வதன் மூலம்
நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் என்ற ஒரு அருமையான ஒரு தீர்வை நோக்கி நகரும் என்றால் நாம் ஏன் இதை செய்து பார்க்கக்கூடாது? நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான முதிரை இல்லையா ராஜி? இந்த மாதிரி முதிரைகள் வந்து தொடர்ந்து நம்ம செய்ய தான் நமக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக இல்லையா? சும்மா பார்த்துக்கிட்டே இல்லாமல் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அப்படியே சல்லுன்னு இதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல சர்வைவல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடியும் இல்லையா? கண்டிப்பாக எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நம்மளோட நிகழ்ச்சியிலையும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். ஸோ நம்ம பிரேக்லாம் எடுத்து முடிச்சாச்சு, முத்திரையோட ஆரம்பிச்சாச்சு மங்களகரமா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்த ஊடகத்துறையில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கரெக்டாக சாப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ரைட் டைம் ரைட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டாலுமே சரி, அதை கரெக்ட் டைம் சாப்பிட்டனாலே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் அது பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அந்த ரெகுலர் டைமிங் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ட்ரெண்டில் ஊடகத்துறையும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம பாதி பேர் வந்து நைட் ஒர்க் பண்ணிட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறோம். ஸோ அப்போ எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிற டவுட் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி சாப்பிடாம விட்டால் என்ன பிரச்சனை வரும்? எஸ் அது சார், நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரியுது. இப்போ வந்து மீடியாவில் வந்து அன்டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஃபீல்டு எடுத்தாலும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே வந்து இந்த டைம் இல்லை சாப்பிட்றதுக்கான, ஸ்கிப் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்துச்சு. இப்போ அடுத்து ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாரையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, பசிக்குது அப்படின்னா உடனே கேன்டீன் போயிடணும், இல்லை அப்படின்னா ஐயோ எனக்கு ஆசிட் செக்ரேட் ஆகுது, நீ இமீடியட்டாக வரியா இல்லையா அப்படின்ற அந்த எக்ஸாஜரேஷன் கூட இருக்குது. ஸோ இந்த அல்சரை பற்றி நம்மளோட சித்த வைத்தியர் சொல்ல போகிறாங்க. இது எப்படி க்யூர் பண்ணலாம், இந்த சித்த வைத்தியத்தில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கேட்கலாமா? பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் அல்சர். அது அல்சர் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து குன்மம் அப்படின்னு குறிப்பிடும். குன்மம், குடரோடு குடக்கி முடக்கி அப்படின்னு அப்பர் கூட பாடியிருப்பார். அப்பருக்கு வந்து குன்ம நோய் வந்ததாகவும் அதனால தான் அவர் சைவ சமயத்துக்கு மாறினதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அந்த குன்ம நோயை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கப்படும். அதாவது அல்சர்னு சொல்லக்கூடிய குன்ம நோய் வந்து இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கு வந்து மற்ற எல்லா பிரச்சனையிலும் அவதிப்படுற மாதிரி இந்த குன்ம நோயால் அவதிப்படுறதும் அதிகம். அதாவது வயிற்று வலியினால் அவதிப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமான கார உணவை எடுத்துக்கிறது, பசி இருக்கும்போது சாப்பிடாமல் தவிர்க்கிறது, உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதிகமாக தூண்டுற அளவுக்கு உண்டான செயல்களை செய்கிறது. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம பசி அறிவிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு அமிலமாக வயிற்றுக்குள்ளே இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அதை வந்து எளிதாக உடைத்து உடலை ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கும் அந்த இயல்பான நிலையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாருக்குமே வயிற்றுக்குள்ளே இருக்குது. இந்த குன்முனை வராமல் தடுப்பது எப்படி, இல்லை வந்திருந்தாலும் அது பெருசாகாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பசி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்றணும். பசி இருக்குன்னா நம்ம சாப்பிடணும். நம்ம ஷிஃப்ட்டில் இருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சமாதானமும் சொல்லாமல் ஒரு வாழைப்பழமும் ஒரு கடலை மிட்டாய் இந்த மாதிரியான உணவுகளை கூட நம்ம எப்போவுமே கையிலே வச்சுக்கிட்டோன்னா பசி இருக்கும்போது அதை சாப்பிட்டு கூட நம்ம வந்து அந்த பசியை வந்து அடைக்கிற முடியும். பசி இருக்கும்போது நம்ம சாப்பிடாமல் விட்டுட்டோன்னா அது மேலும் மேலும் அந்த புண்ணை வந்து பெருசாக்கிட்டே தான் போகும். அப்போது அந்த பசியை உணர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறையை வந்து ஏற்படுத்திக்கணும். அவிச்சு வர்ற உணவுகளை வந்து ஏற்படணும். எண்ணெய் பலகாரங்களில் பொரிச்சு வர உணவை சாப்பிடாமல் அவிச்சு வரக்கூடிய இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த குன்ம நோய் உள்ளவர்களுக்கு வந்து அது பெருசாகாமலும் இருக்கும், வராமலும் தடுக்கலாம். அப்புறம் டீ காஃபி குடிக்கிறது. டீ காஃபி வந்து ஒரு 10-15 குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. புகைப்பிடிக்கிறவங்க ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாமும் இந்த குன்ம நோய் வந்து இருக்கணும். அப்போ இதை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து தவிர்க்கணும். என்ன டீ காஃபி குடிக்கிறத வந்து முற்றிலுமாக ஒழிச்சிட்டு பாலாக குடிக்கலாம். இல்லை அதை குடிச்சே ஆகணுங்கிறவங்க இல்லை ஒரு லைட் டீயாவோ லைட் பாலாவோ வந்து குடிக்கலாம். ஸ்மோக்கிங் வந்து முற்றிலுமாக நிறுத்தினா தான் இந்த நோய் வராமல் வந்து தடுக்க முடியும். நோய் இருக்கிறவங்க இந்த பழக்கங்கள்லேருந்து முற்றிலுமாக வெளியிட்டால் அதுவே வந்து நோய் குணமாக இருக்க வந்து ஒரு காரணமாக இருக்கும். பசியை அறிந்து நம்ம சாப்பிடும்போது நோய் வந்து எளிமையாக வந்து குணமாகும். மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தும் எனக்கு குன்ம நோய் இருக்குது, வயிறு வலி இருக்குது, வயிறு எரிச்சல், இதனுடைய குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல், சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம், புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவோம், அடிவயிற்று வலி, இது எல்லாமே இந்த குன்ம நோயோட அல்சர் நோயோட தீவிரமான குறிகுணங்களாக நமக்கு வந்து வெளிப்படும். முற்றிய நிலையில் மோஷன் போகும்போது ரத்தம் கூட வரலாம், கருப்பு நிற ரத்தம் கூட வரலாம். இதெல்லாம் முற்றிய நிலையில் இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்குனாலே நம்ம வந்து மருந்துக்கு போயிடலாம். அதாவது நம்ம கைப்போக்கமாக செய்யக்கூடிய மருந்துகள் மூலமாகவே இந்த குன்ம நோயிலேருந்து முற்றிலுமாக வந்து நிவாரணம் பெற முடியும். உதாரணமாக நம்ம தேங்காய் பால் சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா துருவி அதை வந்து அந்த பாலை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த லாரிக் ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் தான் இருக்குது. அதனுடைய குணம் வந்து புண்களை ஆற்றக்கூடிய குணமாக இருக்கும்.
அந்த தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். முட்டை வெள்ளைக்கரு, முட்டையை நன்றாக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இந்த வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய உள் அழலாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஆக்ஷன் வந்து முட்டை வெள்ளைக்கருக்கு இருக்குது. அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்குண்டு. ஜீரகத்துக்கும் வயிற்று புண்ணுங்களை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதாவது சீரகம் அப்படின்னு அதை பிரிப்போம். அகம்ங்கிறது வயிற்றை தான் குறிக்கும். வயிற்றில் உள்ள பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. அது ஜீரக தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி குண்மநோய் உள்ளவர்கள் எல்லாமே சுடு தண்ணியில் ஜீரகத்தை போட்டு வச்சு ஊற வச்சு அந்த தண்ணியாகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் அந்த செக்ரீஷன் வந்து குறையும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட செக்ரீஷன் வந்து குறையும். அதன் மூலமாக இந்த குண்மநோய் வந்து முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். காரமில்லாத உணவு, நன்றாக அவிச்சு எடுக்கக்கூடிய உணவுகள், அதாவது இட்லி இடியாப்பம் போன்ற உணவுகள், வேக வைத்த காய்கறிகள், அந்த பொரித்த உணவுகளை தவிர்த்தல், சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது. அதாவது சரியான நேரங்கிறது டைம் பார்த்து சாப்பிட்றது இல்லை, நம்மளுடைய உடலோட இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, அது பசி இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டோன்னா இந்த குண்ம நோயிலிருந்து முற்றிலுமாக நான் வந்து நிவாரணம் பெற முடியும். அல்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜி, இப்போ பொதுவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இது வந்துருச்சு, இது போகாது, நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம சித்த வைத்தியர் அருண்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எஸ், ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து பசுமை உணவுகளில் வந்து சரவணன் சார் வரப்போறார். வழக்கம் போல் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமையலோட வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்துலாமா? எஸ், பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வெங்காய பச்சடி. இது எப்படி செய்யலாம்னதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், எலுமிச்சை சாறு, உப்பு, புளி கரைசல், பச்சை மிளகாய். முதல்ல வெங்காயத்தை கலந்துக்கணும். ஒரு பக்கமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அரை உப்பு போட்டால் போதும். ஏன்னா எலுமிச்சை சாப்பிடும் போது உப்பு அதிகமாக தெரிய வரும். அதனால் அரை உப்பு அந்தளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய். எவ்வளோ வெங்காய பச்சடி போடுறோமோ, வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறோமோ அதில் 10% பச்சை மிளகாய் போட்டால் போதும். எலுமிச்சை சாறு, கொஞ்சம் புளி கரைசல். இந்த புளி சாதாரணமாக பச்சடியில் பார்த்திங்கன்னா தயிர் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இந்த புளி கரைசல் கிடைக்கிறோம் அப்படின்னா, இந்த எலுமிச்சாரும் புளி கரைசல் கலக்கும்போது அது ஒரு வித்தியாசமான இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். லேசான இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல் கூசாமல் இருக்கிறது அந்த புளி கரைசல் இது கூட சேர்க்குறோம். இது வந்து பார்க்கறதுக்கு இந்த உணவு வந்து சாப்பிட முடியுமா, இப்படி ராவாக பண்ணுறாங்களோன்னு ரொம்ப ராவாக பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் சாப்பிடும்போது நிச்சயமாக வித்தியாசமான சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் கரகரை போயிடும். எலுமிச்சத்தில் இருக்கிற பல் கூச்சம் அதெல்லாம் போயிட்டு இந்த புளி சாதத்தில் ஊறும்போது இந்த புளி சாதம் பச்சை மிளகாயும் வந்து ஈவன் டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சுவையான வெங்காய பச்சடி தயாராக இருக்குது. இது வந்து துணை உணவாக பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா விதமான கலவை சாதம் இருக்குல்லையா, எலுமிச்சை சாதம், நம்ம அவல் சாதம், எல்லா சாதத்துக்கும் துணை உணவாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்ல உணவு இது. இந்த வெங்காய பச்சடி வந்து ஒரு வகையான சிம்பிள் சேலட்னு சொல்லலாம். அதாவது எளிமையான சேலட் வகையை சேர்ந்தது இது. இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டாமிக் பாம் சொல்கிறோம் இல்லையா, அணு ஆயுத சோதனை பயன்படுத்தும் போது இந்த வெங்காயத்தை தான் 10 டன்னாக வந்து குவிச்சு வச்சு நடுவில் அணு ஆயுதத்தை வச்சு வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ரேடியேஷனை பூரா இந்த வெங்காயம் இழுத்துக்குது. வெளியில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அந்த ரேடியேஷன் இருக்குது. அந்த அளவு வந்து பவர்ஃபுல் வந்து இந்த வெங்காயத்தில் இருக்குது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஓகே ராம், பசுமை உணவுகள் பகுதி வந்த உடனே எனக்கு ஒரு விஷயம் சட்டன் ஞாபகம் வரும். ஏற்கனவே நம்ம அல்சர் பற்றி வேறு பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ கரெக்டாக டைமுக்கு போய் நம்ம சாப்பிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஆமாம் ராஜி, அடுத்து வந்து இறையன்பு சார் வர ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்என் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இனிமே கரெக்டாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம் ராஜி, வயிறு ஃபுல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்து நம்ம மைண்டை ஃபுல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இறையம் சார் வர போகிறார். அவர் என்ன பேச போகிறாரு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியம், ஸோ அவங்களோட ஆர்வங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி இறையன்பு சார் அவருடைய சைட்லேருந்து நிறைய விஷயம் பேச போகிறார். பார்த்துடலாமா? பார்க்கலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், என் பையனுக்கு வந்து படிப்பில் அவ்வளவா ஆர்வம் இல்லை, படித்தா சரியாக ஏற மாட்டேங்குது அப்படின்னார். இது பொதுவாக நம்ம சொல்கிற விஷயந்தான், மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு.
நான் சொன்னேன், உங்கள் பையன் வந்து பெரிய அறிவாளியாக வரணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களாம் அறிவாளியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அறிவாளியாக இருக்கிறவங்களாம் முதல் மதிப்பெண் எடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அதனால தான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என் பையன் பெரிய அறிவாளியாக வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். அவர் கொஞ்சம் நல்ல சிந்தனையாளர். வழக்கமாக இந்த மார்க்கை சேஸ் பண்ணுற விஷயத்தில் அவருக்கு அக்கறை கிடையாது. நான் சொன்னேன், ஒரு காரியம் பண்ணுங்க, நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா? அதுக்கு தானேங்க வந்திருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் எங்கே எதுலேயோ பேசுகிறீங்க, டிவியெல்லாம் பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னார். ஒன்றுமே வேணாம், உங்கள் பையனுக்கு மியூசிக் பிடிக்குமா? ஐயோ ரொம்ப பிடிக்கும் சார். என்ன மியூசிக் பிடிக்கும்? இல்லை ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அடுத்த முறை அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. தம்பி உனக்கு மியூசிக் பிடிக்குமா அப்படின்னு. ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். சரி, மியூசிக் கற்றுக்கணுன்னு உனக்கு ஆசையா? கீபோர்டில் இன்ட்ரெஸ்ட்? ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். சரி, நீ கீபோர்டு கற்றுக்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டேன், அந்த பாருங்கள், பையனுக்கு டியூஷன்லாம் வைக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. வாரத்தில் 3 நாள் ஒரு மணி நேரம் கீபோர்டு வாசிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓய்வு கிடைக்கும் போது அவன் வாசிக்கும் போது தடை பண்ணாதீங்க. புத்தகத்தை படிக்கலையான்னு எதுவுமே சொல்லாதீங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 மாதம் கழித்து அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதார். என்னங்க அழறீங்க அப்படின்னு. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் பையன் வந்து இப்போ அப்படி பிரமாதமாக படிக்கிறான், எல்லாத்துலேயும் டாப் கிளாஸாக வரான், கிளாஸ்லேயே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்துடுறான், அவ்வளோ பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி, மியூசிக் எப்படி இருக்கு? அதை சொல்ல மறந்துட்டேனே, ரொம்ப அருமையாங்க, நேற்று ரிலீஸ் ஆன பாட்டை கூட கீபோர்டில் வாசிக்கிறான். நான் அவரை பிடிச்சி கையை பிடிச்சி சொன்னேன், இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா முதல்ல ஒருத்தட்ட கேட்குறதுக்கு தோணி இருக்கிறதே பெரிய விஷயம். ரெண்டாவது அவங்க சொல்கிறத கேட்டு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அட்வைஸோ சஜஷனோ சொன்னால் தான் சந்தோஷப்படுவாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு வேறுபட்டது ஒன்று சொல்லிட்டோம்னா அடுத்த நாள்லேருந்து நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ அவர் உட்காந்து கேட்டார், சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மூளையில் வெவ்வேறு பகுதி இருக்குது. அந்த வெவ்வேறு பகுதி வெவ்வேறு விதமாக ஆக்டிவேட் ஆகுது. கணக்கை படிக்கும்போது ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, ஷேக்ஸ்பியரை படிக்கும்போது ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு டைமில். சயின்ஸை படிச்சிங்கன்னா ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் வந்து ஜாகிரஃபி படிச்சிங்கன்னா இன்னொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, சைக்காலஜி படிச்சிங்கன்னா இன்னொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா ஒன்று, கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஒன்று, பயாலஜி படிச்சிங்கன்னா ஒன்று. இந்த மாதிரி வெவ்வேறு பகுதி வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில் வந்து ஒரு வான வேடிக்கையே நடக்குது. நம்ம மூளையில் இருக்கிற எல்லா நியூரான்ஸும் ஆக்டிவேட் ஆகிறது எப்போன்னா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது. ஒரு சின்ன தீபாவளி வேணும்னா மியூசிக்கை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு பெரிய வான வேடிக்கையை, ஒரு லார்ஜ் ஸ்கேல் வான வேடிக்கை வேணும்னா நினச்சிங்கன்னா, ஒரு கீபோர்டை நீங்கள் கீபோர்டோ அல்லது வயலினோ அல்லது ஃப்ளூட்டோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனை நியூரான்ஸுமே ஆக்டிவேட் ஆயிரும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, மூளையினுடைய சகல பாகங்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த விழிப்புணர்வை ஒருத்தர் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் பாடலாம் சர்வ சாதாரணமுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அப்போ என் பையன் பெரிய ஜீனியஸ் ஆவான்னு நினைக்கிறீங்களா? ஜீனியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தணும். மியூசிக்கு, கீபோர்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மியூசிக் கம்போசருங்களுடைய பிரெயினே கொஞ்சம் பெருசாகுதுங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கை கம்போஸ் பண்ண அவங்க பிரெயினே கூட கொஞ்சம் பெருசாகுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு டைனமிக்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஐன்ஸ்டீன், அவர் வந்து வயலினிஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவருக்கு வயலின்லேயும் ஈக்குவலான ஆர்வம் இருந்தது. அது வந்து அவருடைய சயின்டிஃபிக் டெம்பரை அதிகப்படுத்துறதுக்கு உதவுனது. மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாமே இசையில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. உங்கள் பையன் இப்போ வந்து கீபோர்டை வாசிக்கிறதுனால மூளையினுடைய சகல பாகங்களையும் பயன்படுத்த தொடங்கிட்டான். இப்போ என்ன பண்ணுங்க, அவனுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதுன்னு பாருங்கள். அவனுக்கு மியூசிக்கே பிடிச்சா மியூசிக்லேயே போடுங்க, அதில் தப்பு கிடையாது.
அல்லது வேறு ஏதாவது அது ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு வேறு எதையாவது ஒன்று படிக்கணும்னு நினச்சா நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க. அவனுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எல்லாரும் உட்காந்து படிக்கிறீங்களா உங்கள் டிராயிங் ரூமில்? இல்லை சார், என் வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சார் சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படியே. எல்லாரும் ஒரு டைமை ஒதுக்கி ஒரு ரீடிங் ரூம்னு ஒன்று ஏற்படுத்தி, ரீடிங் ஹவர்ஸ்னு ஒன்று ஏற்படுத்தி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் ஒரு டிசிப்ளின் வந்துடும். அதனால் மியூசிக்கை நாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கணும். அது ஒரு பொழுதுபோக்குக்கான அம்சம் அல்ல, நம் பொழுதை உருவாக்குகிற அம்சம். இசையை கற்றுக்கொள்வது என்பது நம் மூளையில் இருக்கிற சகல பகுதிகளையும் புத்துணர்ச்சி கொள்ள வைக்கிற ஒரு பயிற்சி என்பதை உணர்ந்தால் நம் வீட்டில் இசை மட்டும் தவழாது, அறிவும் தவழும், அன்பும் தவழும், மேன்மையும் தவழும். நம் குழந்தைகள் அறிவாளியாக ஆகி இந்த உலகத்திற்கு ஏதாவது பங்களிப்பை அவசியம் செய்வார்கள் என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம். ஓகே ராம், ஒரு கரியரை சூஸ் பண்ணும்போது நம்மளோட பேஷன் என்ன அப்படின்றத பார்த்து வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ பேரண்ட்ஸ் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் கூட இந்த குழந்தைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிக்க சொல்லும்போது இந்த கிளே மாடலிங் பண்ணுறது, இந்த விளையாடுறது, இல்லை பாட்டு பாடுறது, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சும்மா எதையோ கொட்டிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க மேபி ஒரு பெரிய பிளேயர் ஆகலாம். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு ½ hour அவங்களுக்கு டைம் கொடுத்து இல்லை பண்ணட்டும், அதில் என்ன இருக்குது, நிஜமாவே உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து பாவம் குழந்தைங்க வந்து சில பெற்றோர்கள் வந்து திட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த வலது கை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இடது கை யூஸ் பண்ணாங்க. பேபி அவங்களோட ஜீன் வைஸ் அவங்களோட விஷயங்கள் நேச்சுரலாக வந்து அவங்களுக்கு இடது கை தான் யூஸ் பண்ணுறதுக்கு வரும். ஆனால் அது கூட அது ஒரு தப்பு, இல்லை நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இது நிறையவே மாறிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேஷன் டுவர்ட்ஸ் போகிறது அப்படின்றது. ஆமாம் ராஜி, நமக்கு ஒரு டைமில் பார்த்தோன்னா குழந்தை பிறக்கும் போதே வந்து இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து ராஜி, சில்ட்ரன்ஸ் டென்டல் ஹெல்த் மந்த்தில் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பேசுகிறதுக்கு டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண போகிறார். ஓகேங்களா. ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ சும்மா நம்ம சாதாரணமாக ஆரம்பிக்கிறோம் எந்த விஷயத்தையுமே, ஆனால் அதுக்குள்ளே டெப்த்தாக போனால் தான் என்னென்ன விஷயம் இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய FM இனியாவை இன்று. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க புதிய எஃப்எம்ல இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் முழுக்க சில்ட்ரன்ஸ் டென்டல் ஹெல்த் கேர் மந்த் இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு பார்க்குறோம், ஒரு முகத்தை பார்க்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஸ்மைல் தெரியும், கண்கள் தெரியும். அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான பற்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இந்த பற்களை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய வயசில் வந்து அழகாக சிரிக்கும் போது நம்ம முகமே வந்து ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். இவங்க யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக்லேருந்து டென்டிஸ்ட் டாக்டர் ராஜ்குமார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ முதல்ல வந்து இந்த குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நமக்கான புரிதல் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க எதுக்கு அழுகுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பல் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னே தெரியாது. அவங்க பல் வலிக்காக தான் அழுகுறாங்களா அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு புரியாது. ஸோ இந்த பல் பாதுகாப்பு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்து ரெகுலராக இந்த பல் பாதுகாப்புக்கு என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கான பல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் ஃபாலோ அண்ட் கைடன்ஸ் கொடுத்தா கூட சரி அவங்களால வந்து ப்ராப்பராக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ பேரண்ட்டோடைய கைடன்ஸ் மூலிமா வந்து ரெகுலராக ஒரு டென்டல் விசிட் பண்ணிக்கிறது, ஒரு மினிமம் 3 months or 6 months ஒன்ஸ் டென்டல் விசிட் பண்ணிக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்டெலாம் வந்து கைட் பண்ணலாம். நம்ம மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ண சொல்கிறது, அண்ட் எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா ஃபோர்ஸாக விகிரஸாக வாய் கொப்பளிக்க சொல்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் கைடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மூடில் சொல்லாமல் வந்து ஒரு ஜோவியில் ஒரு ஃபன்ஃபுல்லாக ஒரு இட்ஸ் லைக் ஒரு கேம் மாதிரி ஒன்று சொன்னோம் அப்படின்னா வந்து குழந்தை வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கும் பெட்டராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபுட் ஹேபிட்ஸ், கண்டிப்பாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸை வந்து அந்த குழந்தைகள் வயசில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிடும் பொழுது சொத்தை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ முக்கியமாக ப்ரஷிங், மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷிங், அண்ட் எது சாப்பிட்டாலும் நல்லா கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா கொப்பளிக்கிறது, அண்ட் எஸ்பெஷலி மெயின்லி ஃபுட் ஹேபிட்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட் அண்ட் ஃப்ரம் டாக்டர் சைட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நிறைய வேக்சினேஷன், குழந்தைங்களுக்கான விஷயம் நிறைய நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் பற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம கான்செப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இனிமேல் நம்ம பார்க்கணும் இல்லையா? எஸ், ஆமாம். நிறைய நம்மளோட நிகழ்ச்சியிலே வந்து இந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தர் இருக்கா, வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருப்பா. ஸோ அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாட்டில் அவங்களே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டெய்லி அந்த பொண்ணு அந்த பாட்டு படிக்கிறதுக்காகவே டெய்லி போய் ப்ரஷ் பண்ணும். ஸோ அது ஒரு பழக்கமாகவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. சின்ன குழந்தைங்களுக்கான இந்த பற்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? முக்கியமான பிரச்சனை பார்த்தா பல் முளைக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது டீத்திங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பல் முளைக்கும் பொழுது அந்த பகுதி உள்ள ஈறுகள் வந்து வீக்கம் கொடுக்கிறது, அது மூலிமா ஸ்லைட்லி ப்ளீடிங் வர்றதோ இல்லை வலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக பல் முளைக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள். பல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூ டு அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின்லி அண்ட் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய அழுகுகள் தங்கி தங்கி பல்லில் வந்து சொத்தைகள் ஃபார்ம் ஆகிறது. சொத்தையை ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கவனிக்காத பொழுது சொத்தை மூலிமா வந்து அந்த ஈறுகளில் இல்லை அந்த எலும்பு பகுதியில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி வீக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் வந்து பல் வந்து வீக் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து விழ வேண்டிய பல் இருக்கும்பொழுது பல் வீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு பல் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. சப்போஸ் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பல் இருக்கும்பொழுது அப்போ குழந்தைகள் வந்து கடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் குழந்தைகள் ட்ராமா, குழந்தைகள் ஓடுறாங்க, ஸோ சம்டைம்ஸ் கீழே விழும்பொழுதோ இல்லை வந்து விளையாடும் பொழுது அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது பல் வந்து உடையிறது இல்லை வந்து பல் அடிபட்டு அது மூலிமா வந்து அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கறது, பல்லுடைய கலர் சேஞ்சஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் சரி, அவங்களுடைய மிஸ்டீவியஸ் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் சரி, சம்டைம்ஸ் ட்ராமா, அந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் முக்கியமாக வரக்கூடியது குழந்தைங்களுக்கு. டாக்டர், ஜென்ரலாக சொன்னீங்க, இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் பல்லு அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது இங்கே சொல்லப்போனால். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஆப்டாக எந்த ஏஜில் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிற விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து வந்து எந்தெந்த ஏஜில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வந்து சாத்தியம் இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப்படின்னு சொல்கிறத விட வந்து பல் எப்போ வந்து முளைக்குதோ அதுதான் வந்து கரெக்டான டைம் நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோ இல்லை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு. முக்கியமாக பேரண்ட் தரப்புலையும் சரி, அவங்களுடைய கைடன்ஸ் கொடுக்குறதும் சரி, டாக்டர் போய் செக் பண்ணுறதும் சரி, நம்மளுடைய சொன்ன மாதிரி மினிமம் 6 monthsக்கு ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். ஏஜ் அப்படிங்கிறது 2-3 years அதுக்கு மேலே தான் வந்து மோர் காமனாக வந்து பேஷண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஏஜில். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த பல் கரெக்டான ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வர வேண்டிய பல் வரும்பொழுது பல் சீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபியூச்சரில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். எந்தெந்த ஏஜ் பார்க்கும்போது நான் 3 டேர்மாக பிரிச்சுக்கிறேன். ஸோ பிஃபோர் 6 years, 6 to 12 years, ஆஃப்டர் 12 years அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ பிஃபோர் 6 years பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து மதர் ஃபீடிங். ஸோ மதர் ஃபீடிங் பண்ணும்போதுலேருந்தே பல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து மதர் ஃபீட் பண்ணினதுக்கப்புறம் க்ளீன் கிளாத் ஆர் காட்டன் வச்சு வந்து தரவாக வைப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. அண்ட் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்பொழுது பாட்டில் ஃபீடிங். ஸோ பாட்டில் ஃபீடிங் கட்டாயம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. பாட்டில் ஃபீடிங் பண்ணிவிட்டு குழந்தைகள் படுக்கும்பொழுது அந்த பால் சம்மந்தமான பொருட்கள் முழுசாக வந்து மேல் பல்லுடைய உள்பகுதியில் ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிரும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து சொத்தை ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல் அரிச்சு ஷார்ட் டேர்மில் லைக் ஒரு 6 to 8 monthsலேயே வந்து கம்ப்ளீட் மேல் பல் 6 பல்லும் வந்து உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸோ அது மூலிமா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸோ ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஏஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் 6 to 12 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அது மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது பால் பல், பெர்மனன்ட் பல் ரெண்டுமே இருக்கக்கூடிய வயசு. அந்த வயசில் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம், டாக்டருடைய செக்கப் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவையான ஒன்று. லைக் ஒரு குறிப்பிட்ட வயசில் பால் பல் விழணும், ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து பெர்மனன்ட் பல் வரணும். ஸோ அந்த ஏஜில் வந்து வரல அப்படின்னா அந்த பால் பல் விழலை அப்படின்னா அந்த அதுக்குரிய பல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. பல் எடுத்துகிட்டு பெர்மனன்ட் பல் வரதுக்கான ஸ்பேஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு பல் வரதுக்கான சோர்ஸ் கொடுக்கலாம். அண்ட் சில சமயம் பார்த்திங்கன்னா பால் பல் இருக்கும்பொழுதே பெர்மனன்ட் பல் வந்து உள்ளே வளர்ந்துடும். அப்படி இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய பால் பல்லை ரிமூவ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ப்ராப்பர் லைனில் வந்து அந்த பெர்மனன்ட் டீத் வரதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது. அண்ட் முக்கியமான அந்த ஏஜில் பார்க்கும்பொழுது பல் சொத்தை, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பால் பல் தானே, விழ வேண்டிய பல் தானே, ஸோ அதனால் வந்து பல் எடுத்துக்கலாம், அது பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது பால் பல்லாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கட்டாயம் அந்த பல் தேவைப்படுது. கடிக்கிறதுக்கும் சரி, உள்ளேருந்து வரக்கூடிய பெர்மனன்ட் டூத்துக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 வயசில் ஒரு பெர்மனன்ட் பல் வருது, ஆனால் நம்ம வந்து ஒரு 7 வயசுலேயும் வந்து 6 வயசுலேயும் அந்த பல் வந்து எடுத்துடுறோம், பால் பல்லை எடுத்துடுறோம் அப்படின்னா
வரக்கூடிய பர்மனெண்ட் பல் அந்த ஏஜில் தான் வரும், அது சீக்கிரமாக வரப்போகிறதில்ல. ஸோ அவ்வளோ 6 இயர்ஸ் டேர்ம் வந்து கேப் இருக்கிறதுனால வந்து கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாத போயிடும். மேற்கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க பல் வந்து மைக்ரேட் ஆயிரும். ஸோ உள்ளேருந்து வரக்கூடிய பல்லுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து லாக் ஆகி உள்ளே வந்து தங்கிக்கும். ஸோ அது மூலிமா வந்து சீரமைப்பு பிரச்சனைகளோ கடிக்கிறதுக்கான இஷ்யூஸோ வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி 6 to 12 பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட்ஸ், தம் சக்கிங், ஃபிங்கர் சக்கிங், நெயில் பைட்டிங், டங் த்ரஸ்டிங், நாக்கு துருத்துற பழக்கம் இருக்கிறது, மவுத் ப்ரீத்திங், வாய் வழியாக மூச்சுற பழக்கம் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்சஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது கிளிப்ஸ் இருக்குது. ஹேபிட்டை பிரேக் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் நிறைய இருக்குது. டாக்டர் அணுகிட்டு அது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதான்னு தரவா அனலைஸ் பண்ணிட்டு கம்பல்சரி தேவைப்பட்டது அப்படின்னா கட்டாயம் அதுக்குரிய கிளிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது இது மூலிமா பல்லுக்கான விஷயங்களோ இல்லை தாடைக்கான விஷயங்களோ பிரச்சனை வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். முக்கியமாக இந்த 6 to 12 இருக்கிற விஷயம். ஆஃப்டர் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இது 6 to 12 பார்க்கும்பொழுது பல் சொத்தை, பால் பல்ல சொத்தை இருக்குது, அது கவனிக்காமல் விடும்பொழுது பல் அரிச்சு உடஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி பால் பல்லாக இருந்தாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு சொத்தை இருக்குன்னா பெரியவங்களுக்கு எப்படி வந்து ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதேமாதிரி குழந்தைகளுக்கு வந்து பால் பல்லுக்கு பல்ப் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பல் கடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து வலி பிரச்சனை இல்லாமலும் பார்த்துக்கிறதுக்கு பண்ணணும். அந்த பல்ப் தெரப்பி பண்ணிவிட்டு ரெடிமேட் மெட்டல் க்ரௌன்ஸ் சொல்லுவோம், ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் க்ரௌன்ஸ்னு இருக்குது, மெட்டல் கேப் இருக்குது. அந்த மாதிரி கேப் போடும்பொழுது பேஷண்ட் வந்து அந்த பல் வந்து விளர வரைக்கும் நல்லபடியாக கடிச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு வழி இல்லை, பேஷண்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் டாக்டரை போய் அணுகிறாங்க, அந்த சமயங்களில் வந்து டாக்டர் தரப்புலேயே பல் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேறு வழி இல்லாத பொழுது பல் நம்ம வந்து எடுக்கணும். பல் எடுத்தாலும் நம்மளுடைய சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதனால் பல் எடுத்ததுக்கப்புறமும் அடுத்த ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே தான் வந்து பெர்மனன்ட் டீத் வரும்னா ஸ்பேஸ் மெயின்டெனர்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப் போடும்பொழுது அட்லீஸ்ட் வந்து கடிக்கிறதுக்கு பெரிய பர்பஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உள்ளேருந்து வரக்கூடிய பல் வந்து அட்லீஸ்ட் ப்ராப்பர் லைனில் வர்றதுக்கான சோர்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ 6 to 12. ஆஃப்டர் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல் சீரமைப்பு. ஒரு 11 to 13 இயர்ஸில் பார்க்கும்பொழுது பெர்மனன்ட் கெனைட்ஸ்னு சொல்லுவோம், அது சிங்கப்பல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது. ஸோ அந்த சிங்கப்பல் வந்து ஒரு 11 வயசுலேருந்து 13 வயசில் வரக்கூடிய விஷயம். ஸோ கரெக்டாக ஒரு ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பல் சீரமைப்பு பிரச்சனைகள் இருக்குது, மால் அலைன்மெண்ட் சொல்லுவோம், அந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய கிளிப்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணும் பொழுது ஏர்லி ஏஜ்லேயே வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதனுடைய சக்ஸஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேர்மும் வந்து ரொம்ப ஏர்லியராக முடிஞ்சிடும். ரொம்ப லேட்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது ஸோ அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 இயர்ஸில் முடிய வேண்டிய ப்ரொசீஜர் ஒரு 2-3 இயர்ஸ் போகிறது கூட சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆஃப்டர் 12 நம்ம வந்து ரெகுலர் செக் பண்ணிட்டு டாக்டர் சேஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிளிப் போட்டு பண்ணும்பொழுது அதுக்குரிய சீரமைப்பு விஷயங்களும் அழகாக சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னாலே யாராச்சும் வந்து எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக அமைக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமே ரொம்ப கேராக இருக்கும், பல்லாக இருக்கட்டும், அவங்க கண்ணாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப கேராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வேறு ஏதோ ஒன்று தேடி போகிறதுனால அந்த விஷயத்தில் விட்டுட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், குழந்தைங்க தானே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. குழந்தைங்க அவங்களுக்கு வந்து கண்ணுலேருந்து முடியிலேருந்து கால் நுனி வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் நோட் பண்ணும். அதுவும் குறிப்பாக இந்த பல் வரிசையில் இந்த பற்கள்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் நோட் பண்ணும் அப்படின்னு டாக்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனி அவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம். நம்மளுடைய பல் வரிசை வந்து சின்ன வயசுல எந்த அளவுக்கு நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னா அழகாக வந்து டென்டிஸ்ட் டாக்டர் ராஜ்குமார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம் ராஜி, ஸ்டார்டிங்கில் பல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம நிறைய டாபிக் போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, தொடர்ந்து கேட்கலாம். வழக்கமாக வந்து நம்ம ஊரில் வந்து சாக்லேட் சாப்பிடும் போது தான் குழந்தைங்களோட பல்லை பற்றி நம்ம கேர் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் பால் குடிக்கிற ஏஜ்லேயே வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் இல்லையா? எஸ், ஆமாம். அந்த குழந்தைங்களோட இத்தினூண்டு பல்லில் இவ்வளோ வகைப்படுத்தி இத்தனை விஷயங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் இவ்வளோலாம் மெனக்கெட்டணுமா, இவ்வளோலாம் பார்த்துக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்தியாவில் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ டென்டிஸ்டா? இந்தியாவில் அவேர்னஸ் வந்து கிராஜுவலாக வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. சோஷியல் மீடியாஸ் லைக் டிவி, ஃபேஸ்புக் அண்ட் வாட் எவர் கம்ப்ளீட் விஷயங்கள் இன்டர்நெட் மூலிமா வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐடியாஸ் நிறைய கேதர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் ரீசெண்ட் டேஸ்லாம் பார்க்கும்பொழுது பேஷண்ட்ஸ் வரும்பொழுதே ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுடைய நேம்ஸ்லாம் சொல்லி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் முன்னாடி வந்து அவேர்னஸ் சுத்தமாக இல்லை, அவங்களும் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்காமல் இருந்தாங்க. இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்னா அவேர்னஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்னும் மேபி இன் ஃபியூச்சர் வந்து அவேர்னஸ் கூட சேர்ந்து அவங்க அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணும்பொழுது ஐ மீன்
ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒரு ரொட்டீன் ஹெல்த் செக்கப், ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து அதுவே ஒரு ஸ்டைலிஷ் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான் போயிட்டுருக்கே ஒழிய ஒரு கம்பல்சரி அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல. ஸோ கண்டிப்பாக நாட் ஓன்லி ஜென்ரல் ஹெல்த், டென்டல் ஹெல்த் ஆல்சோ கம்பல்சரி ஒரு 6 months ஒன்ஸ் ரொட்டீன் ஒரு செக்கப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அண்ட் நம்ம அடிக்கடி போய் நம்ம வலி சின்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போகும்பொழுது ஃப்யூச்சரில் வந்து நிறைய வேலைகள், நிறைய டைம், நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வழியில் அணுகிறதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். அவேர்னஸ் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. கண்டிப்பாக டாக்டர். அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, எல்லாத்துக்குமே நேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளோட ஃபுட் கல்ச்சர் நமக்கு இங்கே ஏற்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல் பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலினா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? குழந்தைகளுக்கு ப்ளஸ் ஜென்ரலாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்தியான்னு பார்க்கும்பொழுது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த நெக்லெக்ட் பண்ணுற முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 6 months ஒன்ஸ் ரொட்டீன் கிளீனிங், மெயின்டெனன்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு வலி கொடுத்தது அப்படின்னா டேரெக்டாக உடனே டாக்டர் அணுகி அதுக்குரிய டாக்டரை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிரச்சனை இருக்குது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. லைக் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு மெடிசன்ஸ் வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த வலியை நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுறது நம்ம இல்லாத மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறது தான் மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் போட்டு தள்ளி விடும்பொழுது சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஆகுது. ரொம்ப லாங் டேர்மில் இன்ஃபெக்ஷன் கொடுத்து லேட்டாக போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷனில் டாக்டர் தரப்புலையும் வந்து பல் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, பல் உடஞ்சி பல் எடுக்கப்பட்டு, ஸோ பல் எடுத்ததுக்கப்புறம் கூட வந்து பேஷண்ட்ஸ் எப்படின்னா பல் சிவியர் பெயினோட வராங்க. ஸோ பல் எடுக்கிறோம், பல் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பல் வலி சரியாக போனதுக்கப்புறம் வந்து அதை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. பல் முடிஞ்ச வரைக்கும் பல் காப்பாற்றக்கூடிய வேலைகள் தான் ஃபாலோ பண்ணணும். ஃப்ரம் டாக்டர் சைடே பல் காப்பாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா பல் எடுத்துகிட்டு டூத் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்குரிய டூத் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டூத் ரீப்ளேஸ்மெண்ட் கட்டாயம் பண்ணணும். லைக் வந்து ஒரு பல் எடுத்தாலே பக்கத்தில் இருக்க பல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கும் மூவ் ஆகிறதுக்கும், அது மூலிமா வந்து கடிக்கிறதுக்கு, மேலே இருக்கிற பல் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற பல் எடுத்துகிட்டு பல் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா மேலே இருக்கிற பல் வந்து கீழே இறங்குறது, அது மூலிமா பைட் இஷ்யூ கொடுக்கறது, ஜாயிண்ட் இஷ்யூ கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து இந்தியாவில் வந்து லேக் ஆகுது. பட் முன்னாடி மாதிரி இல்லை, நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, பட் ட்ரீட்மெண்ட்க்கான ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட அது குழந்தைங்களை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா மேபி கீழே உடஞ்சு பல் வந்து உடஞ்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து அடிக்கடி பல் விழுந்துக்கிட்டே இருக்குது, என்ன டாக்டர் பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், ரொம்ப யூஸ்வலான பிரச்சனைகளுக்காக வருவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பல் வலி ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அது அந்த குழந்தை சொல்ல ஆரம்பித்தா மட்டுமே அது தெரிய முடியும். பிகாஸ் பேரண்ட்ஸ்க்காக போய் உத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பல் வலி எப்போ அந்த குழந்தைக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு பல் வலிக்குது அதனால தான் நான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வயசு எப்போ, எதனால் அந்த பல் வலி வந்து அதிகமாக வருது? ஓகே, நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அது பல் வலியை வந்து கரெக்டாக பேரண்ட் வந்து பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஒருத்தருடைய அந்த சிம்டமை வந்து ஈஸியாக ஒரு கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், பிரச்சனைக்குரிய விஷயந்தான். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ரெகுலர் நம்மளுடைய சொன்ன மாதிரி ரெகுலர் செக்கப் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சொத்தை இருக்கும். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பேஷண்ட்டுடைய ஏஜ் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, சேர் சைடு நம்ம உட்காந்து நம்ம வந்து குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்குரிய ஃபில்லிங்ஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது பெருசாக வலி இல்லாமல் நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும் ஒன்று. ஸோ வலி வந்ததுக்கப்புறம்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் நிறைய வந்துருச்சு ஆக்சுவலி. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து குழந்தைகளுக்கே வந்து சேரில் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்கும். டென்டல் சேர்லேயே நம்ம நார்மல் கிளினிக்லேயே உட்கார வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்க முடியும். நம்மளுடைய சொன்ன மாதிரி ரூட் கேனால் டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸோ கேப் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள், பல் எடுக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயும் நம்ம வந்து இப்போவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு செடிஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ கோஆப்ரேட் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி செடேஷன்ஸோ வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா மூலிமா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிரச்சனை எல்லாமே ஒன் ஷாட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். பல் கெட்டு போகிறதுக்கான உணவுகள் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? ரொம்ப நிறைய லிஸ்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சமாக சொல்கிறேன் நான். அது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஸ்வீட்ஸு, ஸ்டிக்கி ஃபுட்ஸு, ஸ்டிக்கி சாக்லேட்ஸு, பீஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எஸ்பெஷலி குழந்தைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் வருது, இல்லை பல் வலியே வருது, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு டானிக் தராங்க, ஒரு விஷயம் ஒரு சிரப் தராங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிரப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய சுகரி விஷயங்கள் நிறைய இருக்குது.
அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தான். அப்போ அப்ராடில் பார்க்கும்பொழுது அந்த விஷயங்கள் அதிகமாக இல்லை. இந்தியாவில் பார்க்கும்பொழுது சுகரி கண்டென்ட் உள்ள விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது தான் குழந்தைகள் உட்கொள்ள முடியும்னு சொல்கிறதுனால வந்து அதை அப்படி கைட் பண்ணுறாங்க. அது மூலியமாகவும் இஷ்யூ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ரொம்ப ஸ்டிக்கியான சாக்லேட் சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்படணும். அண்ட் ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்கள் வரை கொண்டு வாய்ப்பே கிடையாத விஷயம். ஆனால் அதனுடைய ரேஞ்சஸ் நம்ம குறைச்சிக்கிறது அட்லீஸ்ட் வந்து பல் சொத்தையை குறைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா அம்மாக்களே வந்து தவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது? நான் அதை மாதிரி சொன்னதை கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஸோ அது கொடுக்குறது கம்பல்சரி, நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது, பட் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் மீறி கொடுக்குறாங்க, சில பேர் அன்கண்ட்ரோல்டாக அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷிங் பண்ணுறதை கம்பல்சரி ஃபாலோ பண்ண சொல்லணும். முன்னாடி சொன்ன அதே சேம் ப்ரொசீஜர் 6 months ஒன்ஸ் ரொட்டீன் செக்அப்புங்கிறது கம்பல்சரி ஃபாலோ பண்ண சொல்லணும். அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிக்கிறதோ ஆர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களை பண்ண முடியல, குழந்தைகள் ஃபாலோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பேரண்ட் வந்து அவங்க ப்ரஷிங் ஹேபிட்டை சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் அவங்களே வந்து ஃபிங்கர் வச்சு வைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. அதில் இதுதானே நம்ம ஊரில் ஜென்ரலாகவே ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பல் வரிசை சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், பல் வரிசை சரியில்லை அப்படின்னா ஐயோ முகமே அழகாக இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய அது ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி கூட நிறைய பேருக்கு வந்து, என்ன 5 வயசில் என்ன சரியில்லையே வா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்வாங்க. ஏன் பொறுமையாக இருங்க, அது வளரட்டும், விழுந்து முளைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது கூட பொறுமை கிடையாது. நிறைய பேருக்கு அந்த பல் வரிசை சரியில்லை அப்படின்றது வந்து ஒரு பயம். ஐயோ இது ஃப்யூச்சரில் வந்து நம்ம முகத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுமோ, அந்த அழகே குறைச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பல் வரிசை பற்றி சொல்லுங்கள். பல் சீரமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து பல் விழணும், ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து பெர்மனன்ட் பல் வரணும். ஸோ அதில் வந்து லேக் ஆகும் பொழுதோ இல்லை வந்து பல் இருக்கும் பொழுதே பெர்மனன்ட் பல் வந்து அதை டாக்டரை அணுகாமல் அந்த பல் வந்து எடுக்காமல் இருக்கும் பொழுது பல் உள்ள வெளியே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பல் ஒரு 12 வயசில் 13 வயசில் வரக்கூடிய பல்லுக்குரிய பல் நம்ம முன்னாடியே ரிமூவ் பண்ணும்பொழுது அதை அப்படியே விடும்பொழுது கண்டிப்பாக வந்து டூத் மைக்ரேட் ஆகி உள்ள லாக் ஆயிரும். ஸோ அது மூலியமாகவும் பல் சீரமைப்பு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல் சீரமைப்பு பிரச்சனை என்ன முக்கியமான விஷயம்னா 2 பல்லுகளில் வந்து ஈஸியாக வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் ஸ்டக் ஆயிரும். நம்ம டாக்டர் சொல்லி கொடுத்த மாதிரியோ இல்லை பேரண்ட் கைட் பண்ணுற மாதிரியோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலும் சரி, அது உள்ள தங்கின ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த பல் சம்மந்தமாக விஷயம் சொத்தைகள் இருக்குது வர்றது. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஓவர்லேப்பிங் டூத்னு சொல்லுவோம், பல் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது சொத்தை வந்துச்சுன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணி பல் காப்பாற்றுற வேலைகள் பண்ணால் கூட ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் லைக் நம்ம வந்து கேப் போடுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெருசாக பண்ண முடியாது. ஸோ அப்போ கேப் போடாத பொழுது நம்ம என்ன தான் பல் வந்து ப்ரிசர்வ் பண்ணாலும் காப்பாற்றினாலும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக இல்லாமல் போயிடும். டிஸ்கலரேஷன்ஸ் விஷயத்தை வந்து நம்ம கேப் போடாமல் வந்து சரி பண்ணுறது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். அது பின்பல் பார்க்கும்பொழுது கேப் போடாமல் விட்டோம்னா கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி ரூட் கேனல் பண்ணிவிட்டு கேப் போடாமல் விடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பல் வந்து உடஞ்சி திரும்ப அந்த பல்லை யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போகும். பல் உள்ள வெளியே இருக்கும்பொழுது முக்கியமான விஷயம் பேச்சு தெளிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அண்ட் வந்து பல் உள்ள வெளியே இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் வந்து ஆக்சிடென்ட்லாம் நம்ம வந்து பேசும் பொழுதோ இல்லை சாப்பிடும் பொழுதோ கன்னத்தை கடிபட்டுக்கிறது, அது நாக்கு கடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இல்லை தெரியாமல் விழும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் பல் முன்பல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது தெரியாமல் ஏதாவது ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னா முதல் இன்ஜுரி ஆகிறது எந்த பல் தூக்கிட்டு இருக்கோ அந்த பல் தான் முதல்ல வந்து அடிபடும். அது மேற்கொண்டு அந்த மேலே இருக்கிற பல் ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கிட்டு இருக்குன்னா அடிபடும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த உதடை வந்து டேர் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு டாக்டரை ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலே ரெகுலராக செக் பண்ணிவிட்டு டாக்டரை எப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரோ அந்த ஏஜில் அந்த டைமில் வந்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு கிளிப்புக்குரிய விஷயம் பண்ணி பல் சிரமிப்பு பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு முகம் அழகாக இருக்கிறது, ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ், இந்த விஷயங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தாடையினுடைய விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனலாக நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கடிக்கிறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கான பல் உள்ள வெளியே இல்லாமல் வந்து அழகுப்படுத்துறதுக்கோ பண்ணிக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ராஜி, பல் வலி அப்படின்னு வந்துட்டாலே வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவோம். ஐயோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் நிறையவே நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா? எஸ்பெஷலி குழந்தைங்க அப்படின்னும் போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயோ இந்த குழந்தை எப்படி தாங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி அப்படியே உடச்சி
உடைச்சிட்டோம் சொல்லலாம் இல்லையா? எஸ், கண்டிப்பா. மித்த எல்லா ட்ரீட்மெண்ட்லலாம் வந்து எப்படி பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பிகாஸ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம அம்மா அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த பற்களை பொறுத்த வரைக்கும் என்ன உள்ள பண்றாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ ஐ திங்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால வந்து அங்கே ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்க்கு கண்டிப்பாக முன் வரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்கறதுக்காக இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம். இனி அவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம். இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம் சில்ட்ரன்ஸ் டென்டல் ஹெல்த் கேர் மந்த். அதுவுமா இந்த பற்களை பற்றி அத்தனை விஷயங்கள் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம் ராஜி, நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு நிறைய டவுட் இருக்கு இல்லையா, நம்ம தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர், நீங்கள் சொல்லும்போது எனக்கு நடுவில் எனக்கு டவுட் வருது. இந்த குழந்தைங்க லேட்டாக பேசுறதுக்கும் இந்த பல் முளைக்கிறது லேட் ஆகிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கோ? ஒரு சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பொறுத்து தான் இருக்குது. ஸோ பெரிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக விஷயம் கிடையாது. இப்போ அடுத்து வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது டாக்டர். இப்போ 12-13 வயசு வர குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் 2-3 வயசு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற டவுட் வருது. இது முக்கியமாக வந்து இந்த பல் சொத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ 12-13 வயசுக்கு குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பல் பிடிங்க என்ன பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பெருசாக வருது. பெருசாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அந்த ஏஜில். ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் ரீசன்ட் அட்வான்சஸ் இப்போ ரொம்ப நிறைய வந்துச்சு. இடையில கூட நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி ஜென்ரல் அனஸ்தீஷியா அண்ட் செடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. பட் 2-3 இயர்ஸில் பார்க்கும்பொழுது பேஷண்ட் ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெரியவங்க தாங்கக்கூடிய வலிங்கிறது வேறு, ஒரு குழந்தை தாங்கக்கூடிய வலிங்கிறது வேறு. ஸோ அவங்களுடைய அந்த அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஃபியர் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அப்போது டாக்டரை வந்து சேரில் உட்காந்து பண்ணுறது கூட வாய்ப்பில்லாத விஷயம். சம்டைம்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம செக் பண்ணிவிட்டு சப்போஸ் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, மல்டிபிள் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பல் இருந்துச்சுன்னா நான் அதுக்குரிய மெஷர்ஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஏஜ் வந்து நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டீத் இருக்குது, ஒரு 8-9 டீத் பக்கம் வந்து நிறையவே இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து அதை வெயிட் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு இப்போ ப்ரொசீஜர்ஸ் நிறையவே ரொம்ப அழகாக வந்துச்சு. ஒரே சிட்டிங்கில் ஜென்ரல் அனஸ்தீஷியா மூலிமா வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணி வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 hours 2 hours வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ குழந்தைகள் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் ரொம்ப பேனிக் ஆவாங்க, பயப்படுவாங்க. பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ டாக்டருடைய ஜென்ரல் ஃபிசிஷியனுடைய அனஸ்தட்டிஸுடைய ஒப்பீனியன், அவருடைய ஃபிட்னஸ் வாங்கிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அதை ஃபாலோ பண்ணும்பொழுது மேற்கொண்டு டைமிங் ஒரு 1.5 hours வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜரும் வந்து முடிச்சுக்க முடியும். ஸோ பேஷண்ட்க்கு வந்து டைம் மட்டும் இல்லாமல் வந்து ஃபியருங்கிற விஷயம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் சின்ன ஒரு ஃபியர் ஆரம்பத்தில் இருக்கும். பட் வந்து டாக்டருடைய கைடன்ஸ் அது இருந்துச்சுனாலே போதும். ஸோ அனஸ்தட்டிஸ் ஒப்பீனியன் பண்ணுறோம், அவங்களுடைய ஃபிட்னஸ் வாங்குகிறோம், ஃபிட்னஸ் இஸ் ஓகே அப்படின்னா தான் அடுத்த விஷயம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ப்ரொசீட் பண்ணுறதும் லாங் டியூரேஷன் கிடையாது, குழந்தைகளை அவ்வளோ நேரம் வச்சுட்டு பண்ணவும் முடியாது. ஸோ 1.5 hours 2 hours கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 4-5 hours வந்து ரொட்டீன் நார்மல் லைஃப் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். மேபி ஆன் த டே ஆஃப் ப்ரொசீஜர் வந்து மேபி ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். மேபி நெக்ஸ்ட் டேலேருந்து ரெகுலர் ரொட்டீன் ப்ரொசீஜர்ஸ் ஈவன் ஸ்கூலுக்கு போகிறது அந்த விஷயங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் வைஸ் வந்து என்னென்ன பார்த்துக்கணும், உணவுகள்லாம் என்னென்ன மாதிரி பார்த்துக்கணும், என்னென்ன மாதிரியான பீரியாடிக்காக நம்ம என்னென்ன செக்அப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அதை தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். தடுக்கி விழுறது அப்படின்னா குழந்தைங்கிட்ட தான் எப்படின்னு கேட்டுக்கணும். எப்படி தடுக்கி விடுவாங்க, எதுலேருந்து தடுக்கி விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி தடுக்கி விடும்போது முதல்ல உங்களுக்கு நடக்கிற விஷயம் இந்த பற்கள் பாதிக்கிற விஷயம் தான். ஒன்று உடஞ்சி போகும், இல்லை கிராக் ஆகிடும், இந்த மாதிரி விஷயம். அது பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஐயோ இது உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா ராம்? ஆமாம் ராஜி, கண்டிப்பாக. ஏன்னா நம்ம என்னதான் கேர் பண்ணாலும் இந்த விஷயத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, டொப்புன்னு பார்த்தா விழுந்துருவாங்க, என்னென்னு பார்த்தா பல் உடஞ்சிரும். ஸோ இந்த பல் உடஞ்சிறதை தாண்டி இது வளர்ற வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கணும், அது ரெண்டுமே கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ குழந்தைகள் கீழே விழுறாங்க அப்படின்னா பல் மூலிமா ஏதாவது இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல டாக்டரை செக் பண்ணிவிட்டு பல் முதல்ல அடிபட்டிருக்கா இல்லையா, பல் உடஞ்சிருக்கா இல்லையா, பல் உடஞ்சிருக்குன்னா எவ்வளோ ஒரு ரேஷியோவில் உடஞ்சிருக்கு, ரொம்ப முழுசாக ஆல்மோஸ்ட் ஒரு 90% பக்கம் உடஞ்சிருச்சா, இல்லை வந்து சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் தான் ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு லெவலுக்கு மீறி உடஞ்சிச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து அந்த பல்லை வந்து காப்பாற்றிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எஸ்பெஷலி வந்து ஒரு பால் பல்னு பார்க்கும்பொழுது ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் அந்த முன்பல் கண்டிப்பாக இருக்கும். பல் கீழே விழும்பொழுது அடிபடுறது அப்படிங்கிறதாலே மோஸ்ட்லி வந்து முன்பல்லாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி மேல் பல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உடஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த ஏஜுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 to 7 இயர்ஸில் வந்து அந்த மாதிரி அடிபட்டிருக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னா பார்த்து நம்ம பல் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயங்கள் தான்.
பண்ணுறது, அட்லீஸ்ட் ப்ராப்பராக ரெகுலராக செக் பண்ணிவிட்டு அந்த பல் மூலிமா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்குரிய ஈறு பகுதியில் எலும்பு பகுதியில் ஒரு பிம்பிள் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பாயில்ஸ் மாதிரியோ வந்து பஸ் மாதிரி ஏதாவது விஷயம் கொடுக்குதா, முழுசாக உடையாமல் கொஞ்சமாக உடஞ்சி போன பல் வந்து ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்கலரேஷன் பல் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பல் கலர் சேஞ்சஸ் ஆகுதுன்னா என்னென்னா அடிபட்டதுனால வந்து நான் வைட்டல் டூத்னு சொல்லுவோம். அதாவது பல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயிருள்ள தன்மையை இழக்கிறது, அழுகி போன பல்லாக மாறுறது. ஸோ அழுகி போன பல்லாக இருக்கும்பொழுதும் அது லாங் டேர்மில் விடும்பொழுதும் அதுக்குரிய ரிலேட்டடான போனில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்வெல்லிங் வர்றது, இந்த மாதிரி சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரெகுலர் பீரியாடிக் ஒரு இன்டர்வலில் ஒரு செக்அப் வச்சுட்டு பல் கலர் சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது. கோஆப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா ரூட் கேனால் டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ரிலேட்டடாக பெர்மனன்ட் டூத் பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 வயசில் வந்து பல் வந்து உடையுது, ஸோ ஒரு 7 வயசு 8 வயசு தான் அதுக்குரிய பெர்மனன்ட் பல் வருது அப்படின்னா அது வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி ரெகுலர் செக்அப் தான் மோஸ்ட்லி நம்ம வச்சுக்க முடியும். முன்பல்லை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு வேலைகள் எதுவும் பண்ண முடியாது. மேபி உடஞ்சி போனாலும் அந்த ஸ்பேஸ் அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காவது ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப் க்ரவுன்ஸ்னு சொல்லுவோம். லைக் டூத் கலர் மாதிரியே ஒரு ஃபில்லிங் டைப் ஆஃப் க்ரவுன் இருக்கும், ஒயிட் கலர் இருக்க மாதிரி விஷயங்கள் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி போட்டு பார்வைக்கு பெருசாக பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். பட் ஸ்டில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ வச்சு ஃபோர்ஸ் பண்ணி கடிக்கும் பொழுது சம்டைம்ஸ் உடஞ்சிரும். அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பெர்மனன்ட் டீத் வர்ற வரைக்கும் அந்த பல்லை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன சோர்சஸ் நம்ம வந்து ஏற்படுத்திட்டோம்னா அட்லீஸ்ட் பெருசாக ஃபியூச்சரில் பெர்மனன்ட் டீத் வரும்பொழுது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஓகே சார். ஸோ நீங்கள் இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்னுடைய ஒரு பயம், ஒரு கவலையை வந்து நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விழுந்த உடனே பல்லு உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதே தெரியாது, படப்படன்னு வரும். ஐயோ இது எப்போ முளைக்குமோ, எப்போ திருப்பி இது சரியாகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த விபத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியராகவே சொன்னீங்க. குழந்தைங்களுக்குரிய குட்டி குட்டி பல்லில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நோட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் நான் மெயினாக இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஃபார்வர்ட்ஸ் வந்து டெய்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்காக முன் வரணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை உடச்சி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லையா? ஆமாம் ராஜி, நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது விளப்புற பல்லு தானே, இதுக்கு என்ன இவ்வளோ பேசுறது அப்படின்னு யோசிச்சவங்க எல்லாத்துக்குமே ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ ரொம்ப நன்றி டாக்டர், எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சொல்லுங்கள் ராஜி. எஸ், நான் வந்து வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வழக்கம் போல் www.mouthhealthy.org. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே இன்றைக்கி நாளுக்கான ரிலேட்டடான விஷயம் தான் இது. ஸோ நம்மளோட பற்கள் மட்டுமே இல்லை, மவுத்தில் வந்து நம்மளோட அந்த ஒடோரில் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அந்த கம்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ப்ரெக்னென்சிலேருந்து அந்த குழந்தைங்க வந்து 2 வயசு 3 வயசுலேருந்து அடல்ட்ஸ் ஆகும்போது 40, 60 and அதுக்கும் மேலே 60 வயசுக்கு மேலேயும் கூட இந்த பற்கள் எப்படி பாதுகாக்கணும், மொத்தமாக இந்த வாய் பகுதியில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது நம்ம நிறைய பேசணும். இதை தாண்டியும் டவுட் இருக்கவங்க இந்த வெப்சைட்டில் போய் கற்றுக்கலாம் இல்லையா? எஸ், இதை நான் ஸ்பெல் பண்ணிடுறேன். www.mouthhealthy.org. ரொம்ப நல்ல வெப்சைட் கொடுத்துருக்கீங்க ராஜி. ஸோ இந்த வெப்சைட் பக்கம் போகிறவங்க நம்ம டெய்லி ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கண்டிப்பாக அவங்க செய்யணும் இல்லையா? எஸ், நான் சொல்லிடுறேன். feedback@puthiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை எங்களுக்கு அழகாக அனுப்பிடுங்க. அது மட்டும் இல்லை ராஜி, இப்போ மெயில் அனுப்ப முடியாதவங்க ஸ்க்ரீனில் வர அட்ரஸுக்கோ இல்லை டூல் ஃப்ரீ நம்பருக்கோ சுட அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு அனுப்பலாம். ஓகே ராம், ஸோ இன்னைக்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி முடிச்சாச்சு. குழந்தைகளுக்கான விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், பட் அதில் சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் நாளைக்கு என்ன விஷயம், நாளைக்கு என்ன டே, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஆமாம் ராஜி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பல்லில் ஆரம்பிச்சு நாதஸ்வரம் வரைக்கும் நம்ம அப்படியே நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு நாளைக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட வரலாம். ஓகே ராம், கிளம்பலாம். இது உங்கள் புதிகம் FM இனியவை என்று வித் ராம் அண்ட் ராஜி.